நடக்கும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ப்போம். ஒரு வண்டியும் காணோம், காலியாக கிடக்குது. அந்த வில்லேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை பார்க்குறாங்க. 3 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் ஓட்டுவோம். ஸோ என்னோட கால் தேட போடாத இடமே இல்லைங்க இந்த ஏரியா ஃபுல்லாக. கிட்டத்தட்ட வந்து அந்த மாட்டை அவுத்து விட்டுட்டு நான் ஸ்கூல் கிளம்பி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஓட்டிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஓட்டுவோம். இந்த சாட்டர்டே சண்டே ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பா என்ன விடவே மாட்டார். காலையில் 4 மணிக்கு ஆரம்பிப்போம், 11 மணி வரைக்கும் ஏர் ஓட்டுவோம். அப்புறம் இதுதாங்க ஏரியா எப்படி இருக்கு பாருங்களேன், சக்கரை மாதிரி இருக்கு பாருங்க. நான் இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கேன். சொந்த கிராமத்தை எதுக்கு தான்னு கேட்டிங்கன்னா விவசாயம் பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஆமாம், நீங்கள் அந்த தமிழில் பார்த்தா மாதிரி வேலை விட்டுட்டுலாம் வரல. சரி, விவசாய வேலை கொஞ்சம் இருந்தது, அதனால் அம்மா வர சொல்லியிருந்தாங்க, வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே நம்ம போயிட்டு அங்கே கழனி, அது அங்கே தான் இருக்குது கழனி. அப்படியே போய் இறங்கி என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு போப்போம். இன்றைக்கி கழனியில் என்ன வேலை அப்படின்னாக்கா, இன்றைக்கி நடவு நடுறாங்க. நம்மளுக்கு நடவுன்னா நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நாற்று பறித்து அதை நடுவாங்க. ஸோ இப்போ இருக்குது பாருங்க, இதுதான் அந்த நாற்று. இது வந்து இப்போ இதில் நிறைய போகிறாங்க, அதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். நம்மளுக்கு வேலை போயிட்டுருக்கு. ஸோ முதல்ல நம்ம காஸ்டியூம் எடுத்து மாற்றிட்டு, நம்ம இந்த சென்னையிலேருந்து அந்த கெட்டப் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்ஸ்லாம் போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஸோ அங்கே அங்கே நம்மளுக்கு கழனி இது இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே தான் நம்மளுக்கு வேலை இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டு நம்ம வேலை பார்க்கணும். ஸோ வாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் சின்ன வயசில் ஒரு 20 வயசு இருக்கும் போதெல்லாம் வந்து நான் விவசாயம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலை விஷயமா நம்ம சென்னைக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்து அதுக்கப்புறம் நம்ம இதுவெல்லாம் வந்து அப்பா தான் பார்த்துட்டு இருந்தார். அப்புறமா இப்போ அப்பா வந்து தவறிட்டார் ஒரு 2 வருஷம் முன்னாடி. ஸோ பாகப்பிரிவினையில் நம்மளுக்கு தனியாக வந்துருதுனால நம்ம நிலத்தோட பயிர் நம்ம தான் வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதுதான் அம்மா எல்லாத்தையும் அம்மா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது ஆள் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நம்மள வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்திருக்கோம். ஸோ இந்த நாற்றுலாம் எடுத்து அப்படியே ஃபுல்லாக நம்ம இது பண்ண வேண்டியது தான், பிரித்து போடணும். ஒரு விஷயங்க, அதாவது வந்து அப்பாலாம் இருக்கும்போது அதோட கஷ்டம் நமக்கு தெரியல. அப்பா செத்ததுக்கு அப்புறம் தாங்க இதோட கஷ்டம் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு, அவர் எப்போ தவறிட்டாரோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட கஷ்டம் என்னன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. ஸோ இது வரைக்கும் நான் அதை பற்றி ஃபீல் பண்ணதே இல்லை. எங்கள் அப்பா தான் எல்லா விவசாயத்தையும் பார்த்துட்டு இருந்தார். ஸோ நம்மளுக்கு எங்கள் அப்பா என்னைக்கு தவறினாரோ அன்னையிலேருந்து அவரோட அருமை எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவரை பற்றிலாம் நான் கவலைப்பட்டதே இல்லை. என்ன சொல்கிறதுன்னே புரியல. 5 minutes later. சரி கைஸ், கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் இப்போ இதை ஏர் ஓட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இது இப்படி ஓட்டி முடிச்சுட்டு அதுவே மாடு வச்சு இது பண்ணுறது வாரம் வரணும். ஒரு நிமிஷம் அது அப்படியே ஓட்டிட்டு இந்த மாதிரி ஓட்டி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு இதெல்லாம் வந்து பரம்பு ஓட்டுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சமன்படுத்துவாங்க. நம்ம நடு நடுறதுக்கு அப்புறம் சமன்படுத்திட்டு அதுக்கப்புறமா நாற்று நடு ஆளுங்களாம் வந்துட்டாங்க, நடு நடுறதுக்கு பொம்பளை ஆளுங்களாம் வந்துட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குது, அதனால தான். அதுக்கடுத்து இந்த கோயில் பார்த்துக்கோங்க. அப்புறம் அதே தெரிஞ்சு பாருங்க, அந்த மரத்தோட இது பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு இது கல்வி இருக்கும். இது மீனுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு அமானுஷம் இருக்கு. அந்த அமானுஷம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதாவது வந்து இதுக்குன்னு ஒரு வரலாறு ஒன்று இருக்கு, ஒரு பெரிய அமானுஷமான வரலாறு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ கைஸ், ஆக்சுவலி இப்போ வந்து மருந்து எடுத்துன்னு வரணுமா. ஸோ மருந்து எடுத்துன்னு வர சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து வந்து 2 கிலோமீட்டர் இருக்குது. 2 கிலோமீட்டர் போகணும் மருந்து எடுக்கிறதுக்கு, அந்த பயிருக்கு போடுறதுக்கு மருந்து போகணும். 2 கிலோமீட்டர்னால் இப்போ நம்மகிட்ட வண்டி இல்லை, நம்ம ஊரில் வண்டி எதுவும் வச்சு இல்லை, நம்ம சென்னையில் தான் இருக்குது. அதனால் நம்ம பஸ்லேயே வந்துட்டோம். இப்போ வரும்போது எதனா ஒரு ஆட்டோ வருதான்னு வெயிட் பண்ணுவோம். போயிட்டு அங்கே போயிட்டு மருந்து எடுத்துன்னு வரணும் இப்போது. ஸோ நான் மருந்து எடுத்துன்னு வந்தால் தான் இங்கே வேலை நடக்கும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம். ஒரு வண்டியும் காணோம், காலியாக கிடக்குது. வீட்டில்
நிறுத்தி நம்ம மருந்து கடை வந்தாச்சுங்க. ஊர் எவ்வளோன்னு தெரியல, ரேட்லாம் எவ்வளோன்னு தெரியல. இதுக்காக கேட்குறேன். அதாவது வந்து 2 மூட்டை யூரியா, 1 மூட்டை காம்ப்ளெக்ஸ் தான். அதாவது எனக்கு இன்னும் அதெல்லாம் மறந்தே போச்சு. மருந்தில் எவ்வளோ வாங்க வேண்டியிருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2200 வந்துருக்கு. 2200 2 மூட்டை யூரியா, 1 காம்ப்ளெக்ஸு பார்த்துக்கோங்க. 994. இது ஃபோன் நம்பர்ல கேட்டீங்கன்னா ஃபீல்டு வந்து பார்க்க ஓ ரைட். நீங்கள் வருவீங்களா? ஓகே ஓகே. பாருங்க, இங்கேயும் நம்ம நார்த் இந்தியன்ஸ் தாங்க. ஃபுல்லாக நம்ம ஊர், நம்ம வில்லேஜ் இத்தனைக்கும் கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து ஒரு 110 கிலோமீட்டரு. ரொம்ப வில்லேஜ். அந்த வில்லேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை பார்க்குறாங்க. அந்த பையன் நார்த் இந்தியன்ஸ் தான், இந்த பையன் நார்த் இந்தியன்ஸ் தான். அவ்வளோதாங்க, மருந்து எடுத்தாச்சு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது 300 ரூபாய்க்கு எடுத்தேன். நான் அதாவது வந்து நான் 20 வயசு வரைக்கும் இங்கே தான் விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஊரில் தான் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 350 ரூபாய்க்கு எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மருந்து 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு. ஸோ அவ்வளோதான். அவங்க கூப்பிடலாமா இருக்குங்களா? விவசாயத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஒரு விஷயம் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து இந்த நாற்று விட்டு நடுறது இல்லாமல் இந்த வெறப்பாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. வெறப்பாடு மீன்ஸ் வந்து நெல்லை வந்து அப்படியே இதை விட்டுறாங்க, அந்த சேத்துல அப்படியே வந்து விரைச்சி விட்டுறாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து புதுசாக வந்திருக்க நடைமுறை. இது வந்து இப்போ இதோ இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தான் விட்டுடுறாங்க. அது நாற்று பிடுங்கி நடுறது கிடையாது. இப்போலாம் அப்படியே விதைச்சி விட்டுடுறாங்க. இதுவே நல்லா விளைச்சல் வருதுன்னு சொல்கிறாங்க. இது அதாவது வந்து இப்போ இது புதுசாக இதுக்கு வந்து என்னன்னா நம்ம நடுவு ஆளுங்க கூலி மிச்சம், அப்புறம் வந்து நாற்று எடுத்து வைக்கிற கூலி மிச்சம், இந்த நாற்று விடுற கூலி மிச்சம், எல்லாமே மிச்சம் இதில். ஸோ இதில் வந்து ஒரு 20% செலவு வந்து மிச்சமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரி இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மா சொன்னாங்க தான், இது மாதிரி பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா இது விளையுமா என்னன்னே தெரியலையாம்மா, நம்ம எப்படிம்மா இதை நம்புறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான், இல்லைம்மா இந்த ஒரு தடவை நட்டுருவோம், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விரைச்சிக்கலான்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் இப்போ இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டம். நாற்று பறிக்கிறதுக்கு கூலி அவங்களுக்கு அதாவது ஒரு முடிச்சுக்கு வந்து 2 ரூபாய் சம்திங் இதை கேட்குறாங்க. அப்புறம் அது நாற்று விடும் போது அதுக்கு அது வந்து ஒரு மாதம் அதோட வேலை. நாற்று விட்டு அதுக்கப்புறம் அதை பராமரித்து தண்ணி கரெக்டான நேரத்தில் விட்டு இது பண்ணி அது ஒரு மாதம் வேலை. ஸோ நாற்று விட்டதுக்கப்புறம் நாற்று எடுத்து விளாவணும் மீன்ஸ் அந்த இடத்துக்கு நடுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இது பண்ணணும், எடுத்து அவங்களுக்கு வைக்கணும். ஒருத்தர் தூக்கிட்டு போகிறார் பாருங்க. இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிற இடத்துக்கு அதை காட்டுறேன் உங்களுக்கு அப்புறமா. ஸோ இதுதான் நாற்று விட்டு நடுவாக நடணுன்றது வந்து இதுதான் பிரச்சனை. இதில்
கைஸ், இதை நம்மளால் அசைக்க கூட முடியலங்க. அதாவது வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அப்படியே உக்காந்துட்டோமா, இப்போ வந்து இதெல்லாம் தூக்கணும்னா நம்மளால் அதை அசைக்க கூட முடியல. அப்படியே அவ்வளோ வெயிட் இருக்குது. பார்த்தா அதான் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஆளுங்களை கூட்டின்னு வந்து அவங்க தூக்கின்னு போட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் வந்து தூக்கிட்டு போகிறேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் எங்கள் அப்பா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவே இதெல்லாம் செஞ்சுருவார். இந்த மருந்தெல்லாம் அங்கேருந்து எங்கள் அப்பாவை தூக்கின்னு போயிட்டு, ஆக்சுவலி வந்து ரோட்டில் வண்டி உள்ளே போகாது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே இதுவாக தான் இருக்குது. வண்டி உள்ளே தெரியாது, உள்ளே போகாது. ஸோ எங்கள் அப்பா தான் என்ன பண்ணுவார், இங்கே தான் மருந்து இறக்கிட்டு இங்கேருந்து எங்கள் அப்பாவை தூக்கின்னு போயிடுவார். ஸோ அதே மாதிரி எங்கள் அம்மாவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு பயங்கரமான, எங்கள் அம்மா ஹார்ட் ஒர்க்கர். ஆம்பளைக்கு ஈக்குவலாக வேலை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ ஏஜ் ஆனதுனால அதெல்லாம் இது பண்ண முடியல, ஒன்லி மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன அதுக்கு தான் கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கே தெரியாமல் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, நீ அந்த இவன் இதெல்லாம் வேலை செய்ய மாட்டான், இவனால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஆளுங்களை வச்சுட்டு இருக்காங்க. இவன் சரியா வர மாட்டான், இவன் மூஞ்சிய பாருங்க, இவன் தானே. ஸோ இப்போ வந்து பார்த்ததும் தெரியுது, 2 பேர் ஆளுங்க இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வேலை மிச்சம். ஆக்சுவலி இன்றைக்கி அவங்க முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா நான் இன்றைக்கி வந்திருக்க மாட்டேன். இதுதாங்க நம்ம முதல்ல ஏர் ஓட்டிட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஏர் ஓட்டுவாங்க. ஏர் ஓட்டிட்டு அப்புறம் இன்னொரு சால்னு சொல்லுவாங்க, இன்னொரு சால் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் 3வது சால் தான் இன்னைக்கு நடுவு வந்து ஒரு சால் ஓட்டிட்டு இந்த மாதிரி பரம்பு அடிப்பாங்க. அது மேலே அடிக்கிறாங்க பாருங்க, அதான் பரம்பு அடிப்பாங்க. பரம்பு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது சமன்படுத்துறது. சமன்படுத்திட்டு அதே பாருங்க, அப்புறமா அண்டை வெட்டுவாங்க. அண்டை வெட்டுறது அப்படின்னா இது இருக்கு பாருங்க, அண்டை வெட்டி சைடில் வரப்பு மாதிரி ஒன்று கட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து சாத்து வரப்பு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதையும் பண்ணுவாங்க. அதுதான் அந்த தம்பியும் செய்கிறாப்புல சூப்பராக. முன்னாடியெல்லாம் பொம்பளை ஆளுங்க வந்து ஒரு நாள் கணக்கில் வாங்குவாங்க. அப்போலாம் வந்து நான் இது பண்ணும்போது என்னோட சின்ன வயசில் 20 வயசு இது லைக் 30 ரூபா ஒரு நாளைக்கு கூலி. ஒரு நாளோட கூலி 30 ரூபா. இப்போ வந்து ஏக்கர் கணக்கில் கேட்குறாங்க. இப்போ மொத்தமே வந்து ஒரு 3 ஏக்கர் இருக்குது நடுறோம். நாங்கள் 3 ஏக்கர் நடுறோம் அப்படின்னாக்கா 3 ஏக்கருக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அது கையில் கொடுத்தோம்னா அவங்க ஷேர் பண்ணி ஒரு 10 ஆள் வந்து 20 ஆள் வந்து அவங்க நட்டுருவாங்க. ஸோ அதுதான் இப்போ கணக்கு. மீன்ஸ் இப்போ சிங்களாலாம் கூட்டி கொஞ்சமாக இருக்குது அப்படின்னாக்கா சிங்களாலாம் கூட்டு பயிர் வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நாள் கணக்கெலாம் இல்லை, அதுதான் ஒரு மாதிரி ஏக்கர் கணக்கு தான் இப்போ நிறைய பேர் நடுறாங்க. இதுவெல்லாம் தனித்தனியெல்லாம் நடுறதில்ல. 15 வயசுல 15 வயசு இல்லை, ஒரு 13 வயசுலேருந்து ஏர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான். 13 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் நான் இங்கே தான் ஏர் ஓட்டிகிட்டு இருந்தேன். காலையில் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிப்போம், மதியம் 11 மணி வரைக்கும். எனக்கு லீவ் டைமில் 11 மணி வரைக்கும் ஓட்டுவோம். திரும்ப எப்போதும் போல் வந்து சாயந்தரம் 3 மணிக்கு ஆரம்பிப்போம். 3 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் ஓட்டுவோம். ஸோ என்னோட கால் தேடப்படாத இடமே இல்லைங்க இந்த ஏரியா ஃபுல்லாக. கிட்டத்தட்ட வந்து இப்போ தாங்க வந்து டிராக்டர் ஆகி போச்சு. நான் சின்ன வயசாலாம் இருக்கும்போது நானும் எங்கள் அப்பாவை மட்டுமே ஓட்டுவோம். இவ்வளோ தூரமும் இங்கே பாருங்கள், அதை பாருங்கள், அது தெரிஞ்ச அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே வந்து எங்கள் அப்பாவை நான் மட்டுமே வந்து காலையில் ஆரம்பிச்சோம்னா காலையில் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிப்போம். காலையில் ஆரம்பித்து ஒரு 8:30 மணி வரைக்கும் நான் ஓட்டுவேன். 8:30 மணிக்கு முடிஞ்சிடுச்சுன்னா அதோட அந்த மாட்டை அவுத்து விட்டுட்டு நான் ஸ்கூல் கிளம்பி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஓட்டிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஓட்டுவோம். இந்த சாட்டர்டே சண்டே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பா என்ன விடவே மாட்டார். காலையில் 4 மணிக்கு ஆரம்பிப்போம், 11 மணி வரைக்கும் ஏர் ஓட்டுவோம். அப்புறம் வந்து சாயந்தரம் 3 மணிக்கு ஆரம்பித்து 6:30 மணி வரைக்கும் ஓட்டுவோம். ஸோ லீவ் நேரத்தில் எனக்கு இதே தான் வேலை. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் விவசாயத்தில். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து தான் நான் பயந்தே ஓடிட்டு இருக்காது. சென்னைக்கு ஓடியாதாச்சு. எப்பா நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடா சாமின்ட்டு சென்னைக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் எங்கள் அப்பா மறைஞ்சதுக்கப்புறம் வந்து நான் என்னோட வேலையெல்லாம் இப்போ நான் செய்ய வேண்டியதாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வேலையை நம்ம தானே செஞ்சாகணும். இதுதாங்க யூரியா எப்படி இருக்கு பாருங்களேன், சக்கரை மாதிரி இருக்கு பாருங்க, கொட்டுறா பாருங்க, அது காம்ப்ளெக்ஸ். இது 2 மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கழனியில் போடுறது. யூரியா வந்து யூரியா எவ்வளோ சொன்னீங்கன்னா 100 ரூபாய் கீழே ஒரு மூட்டை. இதுதான் வந்து ரேட்டு ஜாஸ்தி, 1200 ரூபாய். நான் உங்கள்கிட்ட தப்பாக சொல்லிட்டேன், அது ரேட்டு தெரியாமல். சரி 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 சரி.
ஒரு 1 ஹவர் முன்னாடி தான் இறங்குனாங்க. ஸ்பீடாக எவ்வளோ ஸ்பீடாக நட்டு முடிச்சிருக்கு பாருங்க. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேர், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 18 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போலாம் வந்து ஃபுல் டேலாம் ஒர்க் பண்ணுறது இல்லைங்க. அதாவது வந்து வராங்க, இப்போ இந்த ஏக்கருக்கு எவ்வளோன்னு சொல்லி பேசிடுறாங்க. பேசிவிட்டு அவங்களுடைய காசு வாங்கிக்கின்னு சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அது அவ்வளோ சீக்கிரம் நட்டுட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்பிடுறாங்க. இப்போ 12 மணிக்காக இருந்தாலும் சரி, 1 மணிக்காக இருந்தாலும் சரி, வேலை முடிஞ்சதுன்னா கிளம்பிடுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாலாம் இப்போலாம் யாரும் வேலை செய்கிறதில்ல. பா இந்த கிணறு பாருங்க, பா எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் முதல்ல தோணுனது எங்கள் கிணறு. நான் குட்டி பையனாக இருக்கும்போது இந்த மாதிரி ரேட்டாக பேசி விடுறதுல என்ன ப்ளஸ் அப்படின்னா பார்த்துக்கோங்கன்னா, இப்போ நம்மளுக்கு சாப்பாடு செலவு மிச்சம். அதாவது வந்து இப்போ நம்ம கூலி கொடுத்து வைக்கிறோம் அப்படின்னு, ஆளுங்க வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு செய்யணும். அதுக்கு இல்லாமல் அவங்கள கூப்பிட்றதுக்கு வந்து அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு பெரிய விஷயமாகி போச்சு. இப்போலாம் வந்து அப்படி இல்லை. ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க வந்து கூப்பிட்டுட்டு வந்து நட்டு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்மளுக்கு கஷ்டமே இல்லை. சொல்லி விட்டோம்னா போதும், எப்பா இது மாதிரி வந்து நட்டுட்டு போயிடுங்கப்பா, ஒரு ஏக்கர் இருக்குது அப்படின்னாக்கா வந்து நட்டுட்டு காசு வாங்கின்னு அவங்க பாட்டுன்னு போயிடுறாங்க. முன்னாடிலாம் அப்படி இல்லை. போயிட்டு ஒரு ஆளாக கூப்பிடணும். அவங்க வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நாள் நிற்கும், பெண்டிங் நிற்கும். இப்போ அதுவும் இல்லாமல் வந்து மெஷினரி ஆகிடுச்சிங்க நிறைய. இப்போ வந்து நடுவே வந்து ஆளுங்க நடாமல் மிஷினை நடுது. மிஷின் என்ன, அது ஒரு மாதிரி டெக்னாலஜியில் நாற்று விடுறாங்க. அந்த நாற்று எடுத்து அந்த மிஷினில் வைக்கிறாங்க. அந்த மிஷின் எடுத்து அப்படியே நட்டுட்டு போயிடுது. ஸோ அது வந்து நிறைய ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் நடணும் அப்படின்னாக்கா அது மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 1 1.5 2 ஏக்கர் தானே பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஆளுங்களை வச்சு நட்டுறோம். ஆல்மோஸ்ட் நட்டாச்சுங்க, கொஞ்சமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே நட்டு முடிச்சுன்னு வந்துட்டாங்க. அதை பாருங்கள், என்ன இது அந்த ஒரு துண்டு இது மட்டும்தான் இருக்குது பெண்டிங்கு. இது முடிச்சிட்டாங்கன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். நம்மளும் சென்னை கிளம்பணும். இங்கே வந்துடுறேன் பாருங்கள், எவ்வளோ பணங்காக இருக்குது பாருங்கள். பணங்க பசங்க யாருனா இருந்தால் வெட்ட சொல்லலாம். பசங்க யாருனா இருந்தால் வெட்ட சொல்லலாம். ஆள் இல்லை ஏறுறதுக்கு. பணங்க யாருனா விட்டீங்களாப்பா? அவ்வளோதாங்க, நடு ஃபுல்லாக நட்டு முடிச்சாச்சு. இதுக்கு கூலி எவ்வளோ ஆச்சுன்னா, ஆனால் 300ரூபான்றது நம்மளுக்கு எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து 300ரூபா அவங்க காலையில் 8 9 மணிக்கு இருக்கும் வந்தாங்க. 2:30 மணிக்கெலாம் முடிச்சிட்டாங்க. எவ்வளோ ஆச்சுன்னா இதுக்கு மட்டும் 30 ஆள் கணக்கு. 30 ஆள்னா 9000 ரூபா ஆச்சு. மொத்தம் 9000 ரூபா ஆச்சு. 9000 முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு 9000 ஏர் ஓட்டின கூலி, டிராக்டருக்கு வந்து அதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்புறம் நாற்று பறிச்ச கூலி, அண்டை வெட்டின கூலி, அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து மருந்து போட்டவங்களுக்கு, அப்புறம் இந்த பெரம்பு ஓட்டினாங்களே அவங்களுக்கு, இதெல்லாம் மொத்தம் டோட்டலாக வந்து ஒரு 35,000 வந்துடுச்சு. 35,000 கிட்ட இது நடுறதுக்கு மட்டும். இதுக்கப்புறம் மருந்து கூலி இருக்குது. இதுக்கப்புறம் அறுத்து எடுக்கணும். அதெல்லாம் வந்து இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து அறுத்து முடிக்கும் போது வந்து 70,000 வரைக்கும் செலவு ஆகிடும். எத்தனை ஏக்கர்? 2 ஏக்கருக்கு. ஸோ கணக்கு வச்சுக்கோங்க நீங்களே. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.